வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பண்புப்பெயர் புணர்ச்சி. பண்புப்பெயர் அப்படின்னா என்ன? அப்படின்னு நம்ம முதல்லயே பார்த்துருக்கோம். பண்புன்றது பொருள், இடம், காலம், சினை. அ பெயர்ச்சொல்லுன்றது பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் இந்த 6 வகையா வரும். அதுல பண்பை குறிக்கக்கூடிய பெயர் பண்புப்பெயர் அப்படின்றது முன்னாடியே பார்த்துருக்கோம். இதுல பண்புப்பெயர் அப்படின்றது என்னன்னா, அ நன்மை, தீமை, மென்மை, கடுமை, வெண்மை, செம்மை, ஆம் இது போன்ற வெண் அ அ வெம்மை, தன்மை இது போன்ற பண்புகளை குறிக்கக்கூடியது. அ பண்புகளை குறிக்கக்கூடிய பெயர்ச்சொற்கள் பண்பு பெயர்கள். இப்படி அமைந்த பண்பு பெயர்கள் வந்து நிலைமொழி ஈற்றில நிலைமொழியா நின்றா, வறுமொழி இன்னொரு பெயர்ச்சொல் வந்து புணரும் பொழுது, எந்த வகையான மாற்றங்களை அடைந்து புணரும் அப்படின்னு நன்னூல் ஒரு அருமையான இலக்கணம் குடுக்குது. அ ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், ஆதிநீடல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்றிரட்டல், முன்னின்ற மெய் திரிதல், இனமிகல், இணையவும். இதெல்லாமே பண்பிற்கியல்பே அப்படின்னு சொல்லுது. அதாவது 8 வகையான விதிகளைச் சொல்லி, இந்த விதிகள் இந்த விதிகளுக்குட்பட்டு பண்புப்பெயர் புணர்ச்சி நிகழும் அப்படின்னு நன்னூல் ஒரு அழகான நூட்பா ஒண்ணு குடுத்திருக்கு. இந்த 8 வகையான பண்புப்பெயர் புணர்ச்சி மாற்றங்கள் யாவை அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் நூட்பா வந்து முதல் மாற்றம் வந்து ஈறுபோதல். அதாவது மையீற்று பண்புப்பெயர்கள் ஒரு பெயர்ச்சொல்லோடு புணரும் பொழுது, எந்த வகையான அ மாற்றங்களை அடையும் அப்படின்றது இங்க எடுத்துக்காட்டுகள் எல்லாமே அதுக்காக குடுத்துருக்கேன். ஆனா இது போக மற்ற மையீறு அல்லாத பண்புப்பெயர்களும் இத போன்ற மாற்றங்களை அடையலாம். எடுத்துக்காட்டாக வட்டம் கூட்டல் பலகை அப்படின்னு எழுதுறோம்னு வைங்களேன். அத வட்டப்பலகை அப்படின்னு எழுதுவோம். அந்த வட்டப்பலகை அப்படின்றது வட்டம்ன்றதோட ஈறு போயிரும். விகுதி கெட்டு வட்ட கூட்டல் பலகைன்னு ஆகும். அப்புறம் அ அது வந்து ஈறுபோதல் விதி. அதுக்கப்புறம் அ ஈனமிகள் அப்படின்ற விதிப்படி ஒரு பகரமெய் சேர்ந்து வட்டப்பலகை அப்படின்னு வரும். அதுதான் வந்து மையீறு அல்லாத பிற அ அ பிற பண்பு பெயர்களுக்கும் இந்த புணர்ச்சி விதிகள் பொருந்தும். சரிங்களா? சரி. இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய எல்லா எடுத்துக்காட்டுகளுமே மையீற்று பெயர்களை வச்சு தான் பார்க்க போறோம். ஏன்னா பெரும்பான்மையான பண்பு பெயர்கள் மையீற்று பண்பு பெயர்கள் தான். இதுல முதல் விதி ஈறுபோதல். ஈறுபோதல் அப்படின்றது நிலைமொழி ஈற்றில இருக்கக்கூடிய பண்பு பெயரோட இறுதியில் இருக்கக்கூடிய மை விகுதி கெட்டு புணரும் அப்படின்றது அ அ ஈறுபோதல்ன்ற விதி. வெண்மை கூட்டல் குடை அப்படின்றது வெண்குடை அப்படின்னு வரும். இந்த இடத்துல இந்த மை விகுதி மட்டும் கெட்டு வெண்குடை அப்படின்னு வருது. அதேபோல பெருமை கூட்டல் வழி அப்படின்றது பெருவழி அப்படின்னு வரும். இது இந்த மை விகுதி கெட்டு முன்னாடி வரக்கூடிய வழி என்ற வறுமொழியோட புணரும்பொழுது பெருவழி அப்படின்னு மாறும். இது எளிமையான விதி தான். இதுல எதுவும் கேள்விகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது இடையுகரம் ஈயாதல் அப்படின்னு ஒரு விதி. இது என்னன்னா, அந்த சொல் அந்த சொல்லின் இடையில இருக்கக்கூடிய உகரம் இகரமாக மாறும். இது வந்து அடுத்த விதி. ஆ இது எப்ப நடக்கும்னா, மை விகுதி கெட்ட பின்னர் பொதுவா ஈறு ஈறு மையீறு கெட்ட பின்னர் மீதி இருக்கக்கூடிய ஆ சொல்ல அந்த உகரம் இருக்கும். அந்த உகரம் வந்து ஈகரமாக மாறும். அ அ மொத்த மொத்த சொல்லையும் பார்த்தீங்கன்னா, மொத்த பண்பு பெயர் சொல்லையும் பார்த்தீங்கன்னா, இடையில இருக்கும் அந்த உகரம். ஆனா விகுதி கெட்டதுக்கப்புறம் அ ஈற்றுல வந்துரும் அந்த உகரம். அது வந்து ஈயா மாறும். இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். பெருமை கூட்டல் அப்படின்னு இருக்கிறது, அல்லது பெருமை கூட்டல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அ அதுல ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு பெரு கூட்டல் ன்னு ஆகும். அ அதுக்கப்புறம் இடையுகரம் ஈயாதல் அப்படின்ற விதிப்படி இந்த பெரு அப்படின்னு இருக்கக்கூடிய
பகுதியோட ஈற்றுல இருக்கக்கூடிய உகரம் இ அப்படின்னு மாறி பெரி அப்படின்னு ஆயிரும். பெரி கூட்டல் அன். இது வந்து இங்க பார்த்தீங்கன்னா, உயிரும் உயிரும் புணரக்கூடிய நிலை. இங்க நிலைமொழி ஈற்றுல இகரம் இருக்கு. வருமொழி முதல்ல அகரம் இருக்கு. உயிரும் உயிரும் புணரும் பொழுது இடையில உடம்படுமை வரும். நிலைமொழி ஈற்றுல இகரம் இருக்கிறனால யகர உடம்படுமை வரும். அப்ப பெரி கூட்டல் ஈ கூட்டல் அன் பெரியன் அப்படின்னு மாறிடும். இதே போல சிறுமை கூட்டல் இலை அப்படின்றது மை விகுதி கெட்டு ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு சிறுமைன்றது சிறு அப்படின்னு மாறும். அடுத்தது இடை உகரம் ஈயாதல் அப்படின்ற விதிப்படி இந்த சிறுன்றது சிறி, அந்த உகரம் இகரமாய் சிறின்னு ஆகும். இடையில ஒரு உடம்படுமை வரும். இகரமும் இகரமும் புணருது. இங்க உயிர் உயிர் புணர்ச்சி. அதனால ஒரு யகர உடம்படுமை வந்து சிறி இலை அப்படின்னு மாறிடும். இது வந்து இடை உகரம் ஈயாதல்ன்ற விதி. அடுத்தது ஆதி நீடல் அப்படின்ற விதி. பண்பு பெயரோட முதல் நீண்டு வரலாம். இத வந்து முதநிலை நீட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் நீளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு பெயர்கள் இருக்கு. ஆதி நீடல்ன்றது நன்னூல் குறிக்கக்கூடிய பெயர். இதுல பண்பு பெயரோட முதல் நீண்டு புணரலாம். இதுவும் ஒரு விதி. இங்கேயும் வந்து மை விகுதி கெட்டதுக்கு அப்புறம் நிலைமொழி முதலில் இருக்கக்கூடிய குரில் எழுத்து நெடில் எழுத்தாக மாறி புணரும். இதுதான் வந்து ஆதி நீடல் அப்படின்றது. இங்க நீட்சி அப்படின்னு இருக்கிறதுனால குரில் எழுத்து தான் முதல்ல இருக்கும். அதுதான் நீள முடியும். அதை மனசுல வச்சுக்கணும். இந்த விதி பெரும்பாலும் வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்துச்சுன்னா அப்பதான் இந்த ஆதி நீடல் நடக்கும். பெரும்பான்மையான இடங்கள்ல. ஓரிரு இடங்கள் எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் இல்ல. ஆனா ஓரிரு இடங்கள்ல யகரம் வந்தாலும் அந்த மாதிரியான மாற்றம் நிகழலாம். அதுவும் இருக்கு. மற்ற எழுத்துக்கள் வந்தா பெரும்பான்மையாக இந்த ஆதி நீடல் அப்படின்ற விதி வருவதில்லை. பெரும்பான்மையா இருக்கக்கூடியது வருமொழி முதல்ல உயிரெழுத்து இருக்கணும். இல்லாட்டி யகரம் இருக்கணும். சரி. இப்ப பெருமை கூட்டல் ஊர் அப்படின்றது எடுத்துக்காட்டு. இதுல ஈறு போதல் விதிப்படி மை விகுதி கெட்டு பெரு கூட்டல் ஊர்ன்னு ஆகும். அடுத்தது ஆதி நீடல் விதிப்படி பேரு கூட்டல் ஊர் அப்படின்னு ஆகும். அப்புறம் பேர் கூட்டல் இந்த பேரு கூட்டல் ஊர்ன்னு இருக்கிறது உகர ஈறு இருந்துச்சுன்னா, குற்றியல் உகர ஈறு இருந்துச்சுன்னா, அந்த உயிர் வரு நுக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். அந்த விதிப்படி இந்த உகரம் மெய்யை மட்டும் விட்டு விட்டு ஓடிவிடும். அப்ப அது பேரு அப்படின்னு இருக்கிற சொல் பேர் அப்படின்னு ஆயிரும். பேர் கூட்டல் ஊர் பேரூர் இப்படி மாறிடும். இதுல ஒண்ணு மனசுல வச்சுக்கணும். இந்த ஆதி நீடல் விதி வர்றதுக்கு முன்னாடி இந்த உயிர் நுக்குரல் மெய்விட்டோடும்ன்ற விதியை பயன்படுத்த முடியாது. இதுதான் முதல் படிநிலை ஆதி நீடல். அதுக்கப்புறம் தான் அந்த மெய் ஓடும். ஏன்னா இந்த ஆதி நீள்வதற்கு முன்பு இது குற்றியலுகரம் அல்ல. இந்த 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 பெரு அப்படின்னு இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய உகரம் வந்து குற்றியலுகரம் அன்று. அதை மனசுல வச்சுக்கணும். அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டு பசுமை கூட்டல் இலை அப்படின்றது பாசிலைன்னு மாறுது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மை ஈறு கெட்டது முதல்ல ஈறு போதல் விதியினால் இப்போ பசு கூட்டல் இலை அப்படின்னு ஆயிரும். அடுத்தது பாசு அப்படின்னு இந்த பசுன்றது பாசுன்னு மாறும் ஆதி நீடல் விதிப்படி. அடுத்தது உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டோடும்ன்ற விதிப்படி இந்த பாசுன்ற சொல்லோட ஈற்றில் இருக்கக்கூடிய உகரம் குற்றியல் உகரம் கெற்றும். மிச்சம் இருக்கிறது பாச் கூட்டல் இலை. இது சேர்ந்து பாசிலை அப்படின்னு மாறிடும். இதே போல இன்னொன்னு மூதூர் முதுமை கூட்டல் ஊர் அப்படின்றது அந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய மையீறு கெட்டு ஈறுபோதல் விதியினால் மையீறு கெட்டு முது கூட்டல் ஊர்னு ஆகுது. அதுக்கப்புறம் ஆதி நீடல் விதிப்படி மூது அப்படின்னு ஆகுது முதுன்றது. அடுத்தது உயிர் நுக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி இந்த
நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய உகரம், குற்றியல் உகரம் கெட்டு மூத் கூட்டல் ஊர் அப்படின்னு ஆகுது. அது புணர்ந்து மூதூர் அப்படின்னு ஆகுது. அடுத்தது அடியகரம் ஐயாதல் அப்படின்ற ஒரு விதி. இந்த அடியகரம் ஐயாதல் அப்படின்றது நம்ம நெறைய அ பார்த்திருப்போம். பைந்தமிழ் அ இந்த பசுமைன்ற சொல் தான் பெரும்பான்மையா அந்த அடியகரம் ஐயாதல் அப்படின்ற விதிப்படி மாறும். அ பசுமை கூட்டல் தமிழ்ன்றது பைந்தமிழ் அப்படின்னு மாறுது. அ இது இந்த இந்த மாற்றத்தில அ இந்த பசு அப்படின்றது பைந்த் அப்படின்னு மாறுறது, இந்த அடியரம் ஐயாதல்ன்ற விதிய வைத்து தான். இதுக்கான எடுத்துக்காட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனா பொதுவா இந்த மை-ஈறு கெட்டதுக்கப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய ஆ சொல்லுல சொல்லோட முதல்ல இருக்கக்கூடிய அகரம் ஐயா மாறிரும். அதுதான் வந்து இந்த விதி. அடுத்தது தன்னொற்று இரட்டல். இந்த தன்னொற்று இரட்டல்ன்ற விதி, இதுவும் அதே போல தான். மை-ஈறு கெட்ட பின்னர் இது நடக்கும். அ வறுமொழி முதல்ல உயிர் இருந்தால் மட்டுமே இது நடக்கும். அடுத்தது நிலைமொழி ஈற்றுல உகரத்தோடு டகரமோ, ரகரமோ இருந்தால் இது பெரும்பான்மையாக நடக்கும். அதுபோக அ மற்ற இடங்கள்லயும் நடக்கும். அதையும் இன்னைக்கு பார்ப்போம். பெரும்பான்மையா டகரமும், ரகரமும் இருக்கும்போது அ இது நடப்பத பார்க்குறோம். அதுபோல தனிக்குறில் முன் மெய் நின்றாலும் இந்த தன்னொற்று இரட்டித்தல் நடக்கும். இந்த இந்த விதி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். தனிக்குறில் முன் மெய் இருந்துச்சுன்னா, அது இரட்டித்து புணரும் அப்படின்றது. கண் கூட்டல் நீர் அப்படிங்கும்போது கண்ணீர் அப்படின்னு மாறுறது, அந்த நகரமை இரட்டித்து புணர்வதால். அதேபோல கண் கூட்டல் அடி, கண்ணடி அப்படின்னு கண் கூட்டல் ஆடி, கண்ணாடி அப்படின்னு மாறுறதும் அதே போல தான். அந்த நகரமை தனிக்குறில் முன் நின்ற நகரமை இரட்டிப்பதால், அந்த விதி தான் இங்கேயும். அது எல்லாமே தன்னொட்டு இரட்டல் அப்படின்ற பண்பு பெயர் புணர்ச்சி விதிக்குள்ள அடங்கும். இங்க எடுத்துக்காட்டு பார்த்தா இன்னும் எளிமையா புரியும். சிறுமை கூட்டல் ஊர் அப்படின்னு ஒரு சொல்லு ஒரு புணர்ச்சி இருக்கு. இதுல சிறுமை அப்படின்ற நிலைமொழியோட ஈற்றில் இருக்கக்கூடிய மை விகுதி கெட்டு சிறு அப்படின்னு ஆகுது. அடுத்தது தன்னொட்டு இரட்டல் அப்படின்ற விதிப்படி சிறுன்றது சிற்று அப்படின்னு ஆகுது. அடுத்தது உயிர்வேறு நுக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற விதிப்படி இந்த சிற்று அப்படின்ற நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய உகரம் கெட்டு சி சி இர் கூட்டல் ஊர் அப்படின்னு மாறுது. இது புணர்ந்து சிற்றூர் அப்படின்னு மாறிடும். அடுத்தது குறுமை கூட்டல் உகரம் அப்படின்றது ஆ ஈறு கெட்டு குறு கூட்டல் உகரம்னு ஆகுது. அப்புறம் தன்னொற்று இரட்டித்து குற்று கூட்டல் உகரம் அப்படின்னு ஆகுது. அதுக்கப்புறம் அந்த குற்றுல இருக்கக்கூடிய உகர வீறு, குற்றியலுகர ஈறு, வன்தொடர் குற்றியலுகர ஈறு கெட்டு ஆ குற்றுகரம் அப்படின்னு புணருது. அடுத்தது புதுமை கூட்டல் உயிர் அப்படின்னு இருக்கு. இதுல மை-ஈறு கெட்டு முதல்ல புது கூட்டல் உயிர் அப்படின்னு மாறுது. அதுக்கப்புறம் தன்னொற்று இரட்டித்து புத்து கூட்டல் உயிர் அப்படின்னு மாறுது. அடுத்தது ஆ அந்த நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய அ உகரம் கெட்டு புத்துயிர் அப்படின்னு மாறுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனிக்குறில் முன் மெய் இல்ல. ஆனா உகரம் இருக்கு. குற்றியலு அ உ உகரமை உகர ஈறு இருக்கு. அதனால இங்கேயுமே அந்த நிகழ்வு நடக்கும். அடுத்தது மென்மை கூட்டல் இயல் அப்படின்னு இருக்கு. இதுல மென் கூட்டல் இயல் அப்படின்னு இந்த மை-ஈறு கெட்டு மென் கூட்டல் இயல் அப்படின்னு ஆகும். இந்த மென் அப்படின்றது முன்னின்ற மெய் திரிதல் அப்படின்ற விதிப்படி மெல் கூட்டல் இயல் அப்படின்னு மாறும். இது அடுத்த விதி நம்ம பார்க்க போறோம். முன்னின்ற மெய் திரிதல் அப்படின்னா என்னன்னு. அதுக்கப்புறம் தனிக்குறில் முன் நின்ற ஒற்றுன்றதுனால இது இரட்டித்து மெல் கூட்டல் இயல் அப்படின்னு மாறும். அது மெல்லியல் அப்படின்னு புணர்ந்திருக்கு. அடுத்தது முன்னின்ற மெய் திரிதல். இது 6வது விதி. இந்த விதி நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இது நெறைய இடங்கள்ல அ நம்மளுக்கு பயன்படும்.
எடுத்துக்காட்டு குடுத்துருக்கேன். அத பார்த்தோம்னா நம்மளுக்கு புரியும். இதுல என்னன்னா, மை விகுதி கெட்டதுக்கு அப்புறம் நிலைமொழி ஈற்றுல ஒரு மெய்யெழுத்து இருந்துச்சுன்னா, அந்த மெய் தனது இனமாகவோ, அல்லது வறுமொழி முதலில் உள்ள எழுத்தின் இனமாகவோ, அல்லது இந்த 2மே இல்லாம வேற ஒரு மெய்யாகவோ திரிந்து புணரலாம். இதுதான் வந்து முன்னின்ற மெய்திரிதல் அப்படின்ற விதியோட விளக்கம். அதாவது 3 வகையா திரியலாம். 1 நிலைமொழி ஈற்றில இருக்கக்கூடிய மெய் தன்னோட இனமாகவே திரியலாம். இல்லாட்டி வறுமொழி முதலில் இருக்கக்கூடிய எழுத்தின் இனமாக திரியலாம். அல்லது இந்த 2மே இல்லாம வேறொரு எழுத்தாகவே திரியலாம். இந்த 3மே திரிதல்னா இங்க மாற்றம் அடையலாம். சரிங்களா? அதான் திரிதல். முன்னின்ற மெய் திரிதல் அப்படின்றது முன்னின்ற மெய் வந்து மாறுதல். சரி. இங்க எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். வெம்மை கூட்டல் நீர் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல மையீறு கெட்டு இருபொதல் விதிப்படி மையீறு கெட்டு வெம் கூட்டல் நீர் அப்படின்னு மாறுது. இந்த மகரம் நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய மகரம் வறுமொழி முதலில் இருக்கக்கூடிய எழுத்தின் இனமாக திரிகிறது. இங்க அந்த எழுத்தாவே திரியுது. அ இனமா இல்ல. அந்த எழுத்தாவே திரியுது. அ வெம் கூட்டல் நீர்ன்றது வெண் கூட்டல் நீர் அப்படின்னு ஆகுது. வெந்நீர் அப்படின்னு ஆகுது. இங்க வறுமொழி முதல்ல தன்னகர மெய் இருக்கு. அதனால நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய மகரம் தன்னகர மெய்யாக திரிந்து வெந்நீர் என்று புணர்கிறது. அடுத்தது செம்மை கூட்டல் ஓன் அப்படின்னு ஒரு புணர்ச்சி. இந்த ஓன்ன்றது ஆண்பால் விகுதி. இந்த இடத்துல மையீறு கெட்டு செம் கூட்டல் ஓன் அப்படின்னு முதல் படி நடக்குது. ஆதி நீடல் விதிப்படி சேம் கூட்டல் ஓன் அப்படின்னு அடுத்த மாற்றம். அதுக்கப்புறம் முன்னின்ற மெய் வறுமொழி முதல்ல இருக்கக்கூடிய எழுத்தின் இனமாகவும் தெரியல. தன்னோட இனமாகவும் தெரியல. இது வேறு ஒரு புது எழுத்தாக திரிகிறது. சேய் கூட்டல் ஓன் அப்படின்னு மாறி சேயோன் அப்படின்னு புணர்ச்சி நிகழுது. சேயோன் அப்படின்னா சிவப்பானவன். சேயோன் மேய மைவரை உலகமும் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. அந்த சேயோன்ற சொல்லுக்கான பண்பு பெயர் புணர்ச்சி இலக்கணம் இது. அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டு. செம்மை கூட்டல் ஆம்பல் அப்படின்றது சேதாம்பல் அப்படின்னு மாறியிருக்கு. இந்த செம்மை அப்படின்றதுல இருக்கக்கூடிய மையீறு கெட்டு செம் அப்படின்னு மாறுது முதல் படி. ஆதி நீண்டு சேம் அப்படின்னு ஆகுது. இந்த மகரமை தன்னினமாகவும் தெரியல, வறுமொழி முதல்ல இருக்கக்கூடிய எழுத்தின் இனமாகவும் தெரியல. புது எழுத்தா தெரிஞ்சிருச்சு. தகரமாக தெரிந்து விட்டது. சேத் கூட்டல் ஆம்பல், சேதாம்பல் அப்படின்னு இந்த புணர்ச்சி நிகழுது. சரி. அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டு. அ வன்மை கூட்டல் உகிர். உகிர்னா நகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல முதல் படி ஈறுபோதல் விதிப்படி மையீறு கெட்டு வன் கூட்டல் உகிர்ன்னு ஆகுது. அடுத்தது முன்னின்ற மெய்திரிதல் என்ற விதிப்படி வல் கூட்டல் உகிர் அப்படின்னு ஆகுது. இந்த இடத்துல முன்னின்ற மெய் தன் இனமாக தெரிந்தது. இங்க வெந்நீர் அப்படின்றதுல வறுமொழி முதல்ல இருக்கக்கூடிய எழுத்தின் இனமாக தெரிந்துள்ளது. இங்க வந்து நகரமும், லகரமும், ரகரமும் ஒரே இனம். அதனால நகரம் வந்து லகரமாக தெரிந்துவிட்டது. ஏன் ஒரே இனம் அப்படின்னா, இவை 3ற்கும் பிறப்பிடம் ஒன்று. ரன்னகரத்துக்கும், வல்லின ரகரத்துக்கும், லகரத்துக்கும். சரிங்களா? அதனால அ நகரம் லகரமாக தெரிந்துவிட்டது. அடுத்தது தன்னொற்று இரட்டித்து வல் கூட்டல் உகிர், வல்லுகிர் அப்படின்னு மாறிடுச்சு. இங்க முன்னாடி மெல்லியல் அப்படின்னு பார்த்தோம். அதுவும் முன்னின்றமை தன் இனமான நகரம் லகரமாக தெரிந்தது. அதுவும் வந்து இதே தன் இனமாக தெரிந்தது தான் அது. சரி. அடுத்தது அ நிலைமொழி ஈற்றில மையீறு கெட்டதுக்கு அப்புறம் நிலைமொழி ஈற்றெழுத்து மகரமெய்யாக இருந்தால் பெரும்பான்மையான இடங்கள்ல முன்னின்ற மெய்திரிதல் விதி
வந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன குறிப்பு. அ இத வச்சு நீங்க சரி பார்த்துக்கலாம். நீங்க இந்த விதிகள சரியா போட்டிருக்கீங்களா இல்லையான்ட்டு. செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு ஒரு புணர்ச்சி இருக்கு. இதுல ஈறுபோதல் விதிப்படி மையீறு கெட்டு செம் கூட்டல் தமிழ் அப்படின்னு ஆகுது. அடுத்தது முன்னின்ற மெய் அ வறுமொழி முதல்ல இருக்கக்கூடிய மெய்யின் இனமாக, அதாவது வறுமொழி முதல்ல தகரம் இருக்கு. அதனால நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய மகரம் தன்னகரமாக திரிந்து செந் செந்தமிழ் அப்படின்னு மாறியிருக்கு. சரி. இது வந்து முன்னின்ற மெய்திருதல் விதி. இது நெறைய இடங்கள்ல வரும். அதனால இது ஒரு இன்றியமையாத விதி. பண்பு பெயர் புணர்ச்சி பத்தி பார்க்கும்போது. அடுத்தது இனமிகள். இதுவும் தன்னொட்டு இரட்டலுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்றதையும் பார்ப்போம். இனமிகள் அப்படின்றது மை விகுதி கெட்டுருச்சு. அதுக்கப்புறம் நிலைமொழி ஈற்றெழுத்து ஒரு உயிர் எழுத்தா இருக்கு அப்படின்னு வைங்களேன். இப்போ வறுமொழி முதல்ல ஒரு வல்லின மெய் வருது. இப்படி இருக்கும் பொழுது அந்த வல்லின எழுத்தின் இனமான எழுத்து மிகுந்து புணரும். அதாவது ஒரு மெய் இருந்து அது மாறுச்சுன்னா, அது முன்னின்ற மெய்திரிதல். அங்க மெய்யெழுத்தே இல்ல. ஆனா வந்து வறுமொழி முதல்ல வல்லினம் இருக்கு. அப்ப அது வந்து சேரும்பொழுது ஒரு மெல்லின எழுத்து வந்து சேருது. புதிதாக தோன்றுகிறது அப்படின்னா, இனம் மிகல். அதாவது வறுமொழியில இருக்கக்கூடிய வல்லினத்தின் இனமான ஒரு மெல்லின எழுத்து மிகுந்து வருதல். ஒன்று புதிதாக தோன்றி வருதல். அதுதான் வந்து இனமிகல்ன்ற விதி. ஆம். இது இனம் மிகல் அப்டின்னும் எழுதுவாங்க. இனமிகல் அப்டின்னு இந்த இல்லாமயும் எழுதுவாங்க. அது எப்படி பார்த்தீங்கனாலும் இதுதான் அந்த விதி. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா, கருமை கூட்டல் தாழ் அப்டின்னு இருக்கு. அப்போ கரு கூட்டல் தாழ் அப்டின்னு இருக்கு. அப்டின்னு மாறும். இந்த மை கேட்ட உடனே கருன்னு மாறிடும். இந்த கருமைன்ற அ நிலைமொழி. அடுத்தது வறுமொழி முதல்ல தாழ் அப்டின்ற அ வல்லினம் முதல் கொண்ட வறுமொழி வருவதால், அதன் இனமான தன்னகரம் சேர்ந்து கருந்தாள் என்று புணர்கிறது. முன்னாடி வட்டப்பலகை அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுவும் இதே இதே விதிதான். ஆ வட்டம் கூட்டல் பலகை அப்படின்றதுல அந்த ஈற்றில் இருக்கக்கூடிய மகரம் கெற்றும். அதுதான் முதல் படி. மகர ஈற்று புணர்ச்சியில அது முதல் படி. அந்த அந்த மகரம் கெடுதல்ன்றது முதல் படி எப்பவுமே. அதுக்கப்புறம் அந்த அ வட்ட கூட்டல் பலகை அப்படின்னு நிக்கும். அந்த இடத்துல நிலைமொழி ஈற்றுல ஒரு உயிரெழுத்து இருக்கு. வறுமொழி முதல்ல ஒரு அ வல்லினம் வந்திருக்கு. பகரம்ன்ற வல்லின மெய் வந்திருக்கு. ஆக பகரம் மிகுந்து வட்டப்பலகை அப்படின்னு மாறும். சரி. அடுத்தது இணையவும் அப்படின்னு ஒரு விதி. இது இது என்னன்னா, இதுவரைக்கும் பார்த்த 7 விதிகள்லயும் அடங்காத வேற எந்த மாற்றம் நிகழ்ந்தாலும், அதை இணையவும் என்ற விதிப்படி அப்படின்னு சொல்லிருவோம் நம்ம. இந்த மைவிகுதி கெட்டதுக்கப்புறம், நிலைமொழி இறுதியில ஏதோ ஒரு ஒரு மாற்றம் நிகழுது. ஆனா, அது மேற்சொன்ன 7 விதிகளுக்கும் பொருந்தவில்லை என்றால், இணையவும் அப்படின்ற விதிய பயன்படுத்தி அந்த மாற்றத்தை நிகழ்த்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு நன்னூல் உரையாசிரியர்கள் சொல்றாங்க. இந்த இணைய அப்படின்றது இத்தகைய பிற விதிகள் அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு. அதான் இணைய விதிகள் அப்படின்றது தான் இணைய இந்த ன்றது இந்த எல்லாமே சொல்லிட்டு, இது கூட இதையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு குடுத்ததுக்காக இங்க ஒரு உம்மை வந்திருக்கு. ஆனா இணைய அப்படின்றது தான் இணைய விதிகள் அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல அதனோட பொருள். அ இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? அடியகரம் ஐயாதல் அப்படின்ற விதி. அதுக்கான எடுத்துக்காட்டும் இங்க தான் இருக்கு. இந்த இணையம்ன்றக்கு எடுத்துக்காட்டும் இங்க தான் இருக்கு. பசுமை கூட்டல் தமிழ் அப்படின்னு ஒரு புணர்ச்சி இருக்கு. அதுல முதல் படி ஈறுபோதல் விதிப்படி மையீறு கெட்டு பசு கூட்டல் தமிழ் அப்படின்னு ஆகுது. அடுத்தது அடியகரம் ஐயாதல் அப்படின்ற விதிப்படி பைசு கூட்டல் தமிழ் அப்படின்னு ஆகுது. அதுக்கப்புறம்
அ இந்த சு அப்படின்ற கெடணும். அப்பதான் இது பைந்தமிழ்னு மாறும். அந்த சு அப்படின்ற நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய எழுத்து கெடுவதற்காக இணையவும் அப்படின்ற விதிய பயன்படுத்தி அந்த சூவ நீக்கிடுறோம். இப்போ பை கூட்டல் தமிழ் அப்படின்னு ஆகும். அதுக்கப்புறம் இனமிகல் விதிப்படி வறுமொழி முதல்ல இருக்கக்கூடிய தகரத்தின் இனமான தன்னகரம் மிகுந்து பைந்தமிழ் அப்படின்னு மாறி புணர்கிறது. இவைதான் நன்னூல் சொல்லக்கூடிய அ 8 பண்பு பெயர் புணர்ச்சி விதிகள். இதோட இன்றைய வகுப்பு முடிச்சுப்போம். நன்றி.